ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது இப்போ தான் புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்கலாம். எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அப்போது இதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, எந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ 2027 நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை திருத்திட்டு எப்படி கரெக்டான வேலை நீங்கள் போகணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட். நான் உங்ககிட்ட ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஓல்டு ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறீங்க, இல்லைனா இப்போ ஆரம்பித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிருக்கு, இல்லை இனிமே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கூட இந்த 5 கேள்வியை எப்போவுமே நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் உங்களோட ஆன்சர் என்ன, ஓகேங்களா? ஸோ அந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாம்க்கான சிலபஸை எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது நீங்க ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் சோர்ஸை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? மூணாவது கேள்வி நீங்க எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா? இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி நீங்க மார்க் டெஸ்ட் போடுறீங்க இல்லையா? இந்த மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ கொஸ்டின் தப்பாச்சு, அது ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்றீங்களா? அஞ்சாவது கேள்வி, கடைசி கேள்வி. இதுல நீங்க கடைசியா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதை உங்களால ட்ராக் பண்ண முடியுதா? நான் இவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படிங்கிறத கரெக்டா ட்ராக் பண்ண முடியுதா? இப்போ இந்த 5 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த 5 கேள்வியில 3 கேள்விக்கு மேல நீங்க நோ அப்படிங்கிற பதில சொன்னீங்க அப்படின்னா நீங்க போற பாதை தவறான பாதை. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பரா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகும். இது ஒருத்தங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது உங்களால கண்டிப்பா உங்க கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, ரொம்ப எளிமையான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் முக்கியமா நீங்க பார்க்கணும். ஒன்னு ஒரு ப்ராப்பர் கோல் வேணும். எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? இப்போ நான் சிஜிஎல் படிக்க போறேன்னா சிஜிஎல் இல்ல சிஹெச்எஸ். இப்போ நீங்க சிஜிஎல் படிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்க சிஹெச்எஸ்எல் எழுதலாம், எம்டிஎஸ் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்க சிஜிஎல் படிக்கிறீங்கன்னா ரயில்வேல எந்த எக்ஸாம் கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரயில்வே தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ நீங்க போயிட்டு தேவையில்லாம சிஜிஎலுக்கு நான் எக்ஸாம் சும்மா எழுதுறேன், டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன், பேங்கிங் எழுதி பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம மத்த எக்ஸாம்ல சும்மா சும்மா உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பரா ஒரு கோலை நோக்கி போறீங்கன்னா அதை நோக்கி தான் உங்க பயணம் இருக்கணும், அதை நோக்கி தான் உங்களோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நீங்க பேங்கிங் படிக்க போறீங்கன்னா பேங்கிங் வேற இது. ஸோ பேங்கிங்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்குன்னு வேற மாதிரி சிலபஸ் இருக்கும், கொஸ்டின் ஸ்ட்ரக்சரும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ராக்டிஸே வித்தியாசமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரயில்வேன்னு வரீங்கன்னா ஸோ ரயில்வேக்கும் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அப்ரோச் இருக்கு. ஸோ ரயில்வேல ஓவராலா நீங்க பார்க்கும்போது அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். தேவையில்லாது மற்ற டாபிக்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை நீங்களே ரொம்ப டம்ப் பண்ணிக்க கூடாது. இப்போ நீங்க சிஜிஎல் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நீங்க சிஜிஎல் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரயில்வேஸ் எக்ஸாம்ஸையும் நீங்க அட்டன் பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் சும்மா தனித்தனியா கால்ஃபர் பண்ணக்கூடிய அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டா நமக்கு இஸ்ரோலாம் கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க சிஜிஎல் படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சிலபஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க, அதனால அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். அதர்வைஸ் நான் ரயில்வேஸ் தான் போகணும், ரயில்வேஸ் தான் படிக்க போறேன் அப்படின்னா அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாம மத்த எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? ஸோ உங்களுக்காக ப்ராப்பரா ஒரு கோல் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த கோலை நோக்கி மட்டும்தான் நீங்க போகணும். அடுத்த 2வது முக்கியமான விஷயம் இந்த பேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பொறுமை இருக்கிறது இல்லை. என்ன நடக்குதுன்னா, இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வந்த உடனே யூடியூப்ல ஃபுல்லா வீடியோஸ் பறக்கும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, உங்களுக்கு நான் ஒரு புது ஸ்டடி பிளான் தரேன், 30 டேஸ்ல எப்படி சிலபஸ் கவர் பண்றது, 90 டேஸ்ல எப்படி நம்ம அந்த வேலையை வாங்குறது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுவாங்க. நீங்க யூடியூப்பை பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே நம்மளை ஃபுல்லாவே டைவர்ட் பண்ணும். நம்மளோட நோக்கம், நம்மளோட பாதை என்ன. இப்போ உண்மை உதாரணத்துக்கு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மினிமம் 6 மாசம் எடுக்கும். இந்த 6 மாசம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓவராலா மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு மினிமம் 6 மந்த் ஆகும்.
புரியுதா? ஸோ இது மேக்ஸிமம் நான் சொல்லல. மினிமம் 6 மந்த் ஆகும். இது நீங்க வந்து எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலுமே 6 மாசம் நீங்க எடுத்துக்கணும். இந்த 6 மாசத்துல உங்களோட சிலபஸ் என்ன? கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க? இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓவராலா உங்களோட பேசிக்க பில்டப் அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே உங்களுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்? 3 மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சு எக்ஸாமையும் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் உங்களுக்கு அது புரியவே ஆரம்பிக்கும். இந்த புரிதல் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த சைக்கிள்குள்ள சிக்கிடுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சும்மா கண்டதுகளே தான் படிப்பாங்க. அங்க படிப்பாங்க, இங்க படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. மறுபடியும் போயிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. மார்க் வராது. திரும்ப மறுபடியும் அதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைக்கிள்குள்ளே இருப்பாங்க. ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா, இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகாது. எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்ட் அவுட் ஆகி, இப்போ இதுல இருந்து வேணான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பிரைவேட் ஜாபுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. 90% ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ். மீதி இருக்கக்கூடிய 10% தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸோ நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டபனா நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், இது மட்டும் தான் பண்ணுவேன், என்னோட பாதையில நான் போவேன். இதுல வந்து இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பண்ணும்போது, இப்ப நம்ம ஒரு 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 கொஸ்டின் போடுறோம், இன்னொரு கொஸ்டினுக்கு டக்குன்னு யாராவது ஆன்சர் பண்ணிட்டாங்க, நமக்கு டக்குன்னு பேனிக் ஆயிடும். அது அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, சரி ஓகே அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டு பேனிக் ஆகிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இல்லைன்னா அடுத்த வருஷம் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வரதான் போகுது. ஸோ வாய்ப்புகள் சுத்தி சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா? கரெக்டா ஒரு பிளான் போட்டு போறீங்களா? ஸோ இன்னும் இல்லாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, யாராவது எனக்கு பிளான் போட்டு கொடுக்கணும், இது மாதிரி எனக்கு இது இது இப்ப படிங்க, இது இது இப்ப படிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது பிளான் மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க போட்ட பிளானை ஃபாலோ பண்ணி போறாங்க. அது என்னைக்குமே செட் ஆகாது. ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்கா உள்ளவங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பிளான் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏத்தாப்புல தனியா ஒரு ஸ்டடி பிளானை நீங்க ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டடி பிளானை ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும், என்ன கோலை நோக்கி போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியணும், ஸோ என்னென்ன சிலபஸ் இருக்குங்கிறது தெரியணும், ஸோ அதை எப்படி எப்படி பிரேக்கப் பண்ணலாங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த சோர்ஸ் செலெக்ஷன். சோர்ஸ் செலெக்ஷன் வந்து கண்டமானி சும்மா எல்லா வீடியோவும் பாக்குறது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு புதுசா வீடியோ வந்துருச்சுன்னா கட கட கடன்னு உள்ள போய் பாக்குறது, என்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ரொம்பலாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிடையாது. ஸோ யூடியூப்ல இருந்து கொஞ்சம் தள்ளிருங்க. யூடியூப்ல குறிப்பிட்ட ஒரு சில இதை பார்க்கணும்னா அதுக்கு மட்டும் உள்ள போங்க. சும்மா உள்ள போயிட்டு வர்ற அது இந்த ஃபீல்டுல காட்டக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நான் சும்மா ஓவரா என்ன வந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி மண்டையில போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. என்ன தேவையோ அது மட்டும் தான் படிக்கணும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஓகே, இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், நீங்க வந்து இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, இந்த ப்ராப்பரா நான் சொல்லக்கூடியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 2027ல உங்களால கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஆனா இதுக்கு இடையில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் எடுக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து படிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல வேகமா கத்துப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. ஸோ உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சாதான் புரியும்னா பரவாயில்ல, அதுக்கான டைம் கொடுத்து 2-3 முறை படிங்க. எப்பவுமே ஷார்ட்கட்டை நோக்கி போகாதீங்க. ஸோ ஷார்ட்கட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஷார்ட்கட்னால எந்த பயனும் கிடையாது. நீங்க கேட்கலாம், சார் இப்பெல்லாம் வந்து செக்ஷன் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் டைமிங் இருக்கு, இதுலலாம் நான் மேக்ஸ் எப்படி நார்மலா கான்செப்ட் படிச்சு எனக்கு வேஸ்ட் தானே, நான் ஷார்ட்கட் படிச்சேன்னா டக்குன்னு போட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ புரிதலே இல்லாம கேட்கறாங்க சுத்தமா. ஷார்ட்கட் படிச்சீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தா மட்டும்தான் உங்களால அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றோம்னா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோங்கிறத புரிஞ்சு அப்ளை பண்ணணும். சம்பந்தமே இல்லாம இப்படி கேட்டா இப்படி பண்ணு, இப்படி கேட்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா அதனால எந்த பலனும் கிடையாது, உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ கொஸ்டினும் நான் சொல்றேன், இப்ப கேட்கிற மாதிரியே தான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் இவால்வ் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பேப்பரையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப இருந்த லெவல் வேற, இப்ப இருந்த லெவல் வேற. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த லெவல் இன்னும் கூட தான் செய்யும். ஸோ அப்போ என்னதான் அவங்க பேப்பரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க கான்செப்ட் ஓரியன்டா படிச்சா மட்டும் தான் உங்களால எப்படிப்பட்ட கொஸ்டினையும் அப்ரோச் பண்ண முடியும். இதுல நீங்க வந்து ஷார்ட்கட் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டினோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஷார்ட்கட் மாறிக்கிட்டே போகும், நீங்க படிச்சதை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்காது. அதனால எப்பவுமே கான்செப்ட் ஓரியன்டா படிக்கணும். எப்பவுமே படிக்கிறது வந்து இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக படிக்காதீங்க. ஒரு விஷயத்த நான் கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட படிங்க. அந்த ஆர்வத்தோட படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உள் மனசுல போய் இறங்கும். அது காலத்துக்கும் உங்க மைண்ட்ல இருந்து அழியாது. எக்ஸாமுக்காக படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கண்டிப்பா அதை மறந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம்.
எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புதுசா லேர்ன் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். ஓகே, இந்த எஸ்டிபிஎம்ஆர் ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த எஸ். இந்த எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நீங்க வந்து என்ன எக்ஸாம் வந்து படிக்கிறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பார்க்க வேண்டியது அதோட சிலபஸ். உங்களுக்கு சிலபஸ் வந்து லைன் பை லைன் தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறத லைன் பை லைன் நீங்க தெளிவா எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட்டா உங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க உங்களை ட்ராக் பண்றதுக்கு உதவி. நீங்க எவ்வளவுத்துக்கு முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கு, இதுக்கு எவ்வளவு டைம் வேணும், இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பிளான் பண்றதுக்கு இந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிலபஸே தெரியாம பாதி பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு உங்களுக்கு சிலபஸ் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா அப்படியே பாக்குறாங்க. சிலபஸ் அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார், சும்மா நான் பார்ப்பேன், ரேண்டமா வீடியோஸ் பார்ப்பேன், அப்படியே எடுத்து நோட்ஸ் எடுத்துப்பேன், அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாம சும்மா ஏதோ உள்ள ஏதோ கடலுக்குள்ள இறங்கி ஏதோ கல்ல தேடுற மாதிரி சும்மா அவங்க பாட்டு ஏதோ படிச்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, சிலபஸ்ன்னு ஒன்று எடுத்து வச்சாதான் நமக்கு என்னன்னா எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், என்ன எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். ஒரு ட்ராக்கிங் தெரியும். சும்மா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொல்லிட்டு சிலபஸே தெரியாம பிச்சு பிச்சு படிச்சீங்கன்னா அதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அதோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து சிலபஸை 2-3 முறை படிங்க. சிலபஸும் ஃபுல்லா நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்த ரெண்டாவது வந்து நீங்க வந்து டாபிக் வைஸ் கம்ப்ளீஷன். ஓகேங்களா? டாபிக் வைஸ் என்ன பண்ணணும்னா, இந்த சிலபஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக்ஸா இருக்கும் இல்லையா, அந்த டாபிக் வைஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரீங்க. ஸோ டாபிக் வைஸ் கம்ப்ளீஷன் வரும்போது இதுல தான் முக்கியமான பாயிண்ட் என்ன வருது, சோர்ஸ் வருது. ஸோ சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சோர்ஸ் இப்போ வரைக்கும் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஜிஎஸ்க்கு எது படிக்கலாம் சார், அரிஹண்ட் படிக்கலாமா, லூசன்ட் படிக்கலாமா, இல்லைனா ஃபேட்மேன் படிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது நல்ல புக்ஸ் இருக்கா, அது மாதிரி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது சோர்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா அது ஜிஎஸ்க்குன்னு கிடையாது, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பிகினரா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் போதும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு சோர்ஸை நான் எப்படி சார் செலக்ட் பண்றது, ஏதாவது ஒரு பெஸ்ட் சோர்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதையும் என்கிட்டே கேட்பாங்க, எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் இது ஒஸ்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த சோர்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியுது. எனக்கு பெஸ்டா இருக்கிறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பெஸ்ட் அப்படிங்கிறது ஆளை பொறுத்து மாறும். ஸோ இதுல பெஸ்ட்டுங்கிறத பார்க்கக்கூடாது, எது கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நமக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்லயும் இருக்கிறாங்க, சரி எனக்கு ஹிந்தியில சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியும் சார் அப்படிங்கிறவங்க ஹிந்தி சேனல் பாருங்க. ஸோ நிறைய இடத்துல ஒரு சில இங்கிலீஷ் ஷோஸஸும் இருக்கு. ஸோ அது கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, யாரு வந்து கான்செப்ட் கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி தராங்கன்னா அதுல இருந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் கொடுத்து வித்தியாசமா கொடுத்தா கூட அதை உங்களால சால்வ் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு உங்களை சால்வ் பண்றதுக்கு இன்டியூஸ் பண்றாங்களா, இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து உங்க மைண்ட்ல புகுத்துறாங்களா, அதை மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பவுமே சோர்ஸ் செலெக்ஷன் பார்க்கும்போது நீங்க கிளியரா பாக்குறது என்னன்னா, இதுல வந்து ஷார்ட்கட் ஈஸியா சொல்லி தராங்க சார். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டு ரொம்ப ஈஸியா சொல்லி தராங்க சார் அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. ரொம்ப ஈஸியா இருக்கு, ஷார்ட்கட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சோர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. லென்த்தி எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு, இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபவுண்டேஷன் போடும்போது. இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கோம். நீங்க ஃபவுண்டேஷனை வந்து டைம் எடுத்து டெப்தா கான்செப்டா லேர்ன் பண்ணா மட்டும்தான் அதுல ஒரு புரிதல் உண்டாகும். ஈஸியா சொல்லி தராங்க, ஷார்ட்கட்டா சொல்லி தராங்க சார், இவர் 10 ஸ்டெப்ல போட்டார் சார், இவர் 2 ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துட்டார் சார், சூப்பர் டீச்சர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனா அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இந்த ஷார்ட்கட்ல போடுறது ஈஸியில போடுறதெல்லாம் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தப்பு. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஸ்டின்ல ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி இது என்ன சொல்லுது, எதனால இப்படி போடுறோம் அப்படிங்கிற பேக்ரவுண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க சார், இப்போதைக்கு இப்போ ஷார்ட்கட் போட்டாதான் 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின்லாம் உங்களால போட முடியும், கான்செப்ட் எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்கட்டுங்கிறது ஒரு கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல ஷார்ட்கட் கிரியேட் ஆகும். கான்செப்ட் அப்படின்னு கிடையாது. என்ன கொஸ்டின் கேட்க போறான்னு சொல்லிட்டு தெரியலன்னா கூட எந்த கான்செப்டா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணி அதோட ஆன்சரை உங்களால எடுக்க முடியும். இது மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் பெரிய பிரச்சனையா யாருக்குமே இருக்க போறது இல்ல. ரீசனிங் ரொம்ப சிம்பிள் தான். ரீசனிங் யாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்க போறது இல்ல. ஸோ மெயினா வந்து சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நீங்க கான்செப்ட் ஓரியன்டா தான் படிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் பேப்பர் வந்து இவால்வ் ஆயிட்டே வருது. சும்மா நான் 100 ரூல்ஸ் படிக்கிறேன் சார், 120 கிராமர் ரூல்ஸ் படிக்கிறேன் சார், போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ கிராமரை இன்ச் பை இன்ச் உள்ள போய் இன்டெப்தா லேர்ன் பண்ணும்.
ஓகேங்களா? அதுவும் நம்ம வந்து அகாடமிக் லெவல்ல இருக்கிற மாரி ரொம்ப உள்ள இன்டெப்த்தா இறங்கி, அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அப்படியே புலவர் மாரி ஆகணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னும் என்ன பேசிக்கா என்ன நடக்குது? இப்ப இருக்கக்கூடிய அ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. ஸோ எடிட்டோரியல் ஸ்டைல் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த லெவலுக்கு நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னா, கிராமர கொஞ்சம் வந்து டெப்த்தா தான் படிச்சாகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் மேத்ஸும். மேத்ஸும் கான்செப்ட் ஓரியன்டடா ரொம்ப கிளியரா படிக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான். ஓகேங்களா? ஸோ யார் ஈஸியா சொல்லி தரான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. கஷ்டமா லென்த்தியா சொல்லிக் குடுத்தாலும், உங்களால அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்க முடியுதா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதாங்கிறத பார்த்து அந்த சோர்ஸ செலக்ட் பண்ணுங்க. மெயினா நான் சொன்னது என்னது? ஏதா ஒரு சோர்ஸ செலக்ட் பண்ணணும். அந்த என்ன தெரியுமா? நம்மகிட்ட 10, 15 சோர்ஸ் இருக்கும். சரி அந்த சோர்ஸ்ல வந்து எத்தன சோர்ஸ முடிச்சேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 கூட முடிச்சிருக்க மாட்டோம். இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு வச்சிருப்போம். இது வந்து கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆனா, ஒரு சோர்ஸ எடுத்து, அந்த ஒரு சோர்ஸ நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அடுத்த சோர்ஸ் போங்க. அத முடிச்சுட்டீங்க அப்டின்னா, அடுத்த சோர்ஸ் போங்க. அப்படி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஒரு சோர்ஸ கூட முழுமையா முடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால எப்பவுமே ஒரு சோர்ஸ நீங்க 100 தடவ பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சோர்ஸ் எடுத்து அத 100 தடவ பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். என்கிட்ட 100 சோர்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கூட நான் ஒரு தடவ கூட கம்ப்ளீட் பண்ணதில்ல அப்டின்னா, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த டாபிக் வைஸ் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணிட்டு அத ட்ராக் பண்ணிட்டே வரீங்க. எவ்வளோ முடிச்சிருக்கோம்? இன்னும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 25% ஆஃப் த டாபிக்ஸ் முடிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ 25% முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கா? அப்ப இன்னும் இது முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட். அப்ப இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து எப்பவுமே எக்ஸாம் வருது, எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கவே கூடாது. ஸோ நீங்க இப்போ போடுற பிளான் 2027ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு. இப்போ நீங்க 2027 சிஜிஎலுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் உங்க கையில இருக்கு. ஸோ இந்த 1 வருஷத்துல நான் சொன்ன மாதிரி 6 மாசம் ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இதுக்கு இடையில எக்ஸாம் வரும், டெஸ்ட் போடுறேன், அதை பத்திலாம் எதையுமே யோசிக்க கூடாது. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும்? உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டி, சிலபஸ் என்னங்கிறத பார்த்து அது வைஸ் டாபிக் வைஸ் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரீங்க. அதை ரிவிஷன் பண்ணிட்டே வரீங்க. ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதை ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும். சரி ஓகே, நான் வந்து சிலபஸ் பார்த்துட்டேன், டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும்போது அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணிட்டே வரும்போது தான் உங்களுக்கு அந்த கான்செப்டோட அப்ளிகேஷன் அதை எப்படி நீங்க அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்கிறத கண்டுபிடிச்சு அதை உங்களால திருத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் மெயினான ஸ்டேஜ். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது ஃபுல்லாமே இதில் தான் நம்ம செக் பண்ண போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்றது சும்மா இல்லை, கொஸ்டின் பேங்க்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு அந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது கஷ்டமான கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி தப்பு வருது, எங்க வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோங்கிறத பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெக்டிஃபை பண்ண உங்களுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் என்னது? மார்க். இங்கதான் நீங்க மார்க் டெஸ்ட்டுக்கு வரணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இங்கேயே போயிட்டு மார்க் போட்டுட்டு இருப்பாங்க. சார் ஒரு டாபிக் முடிச்சுட்டு சார் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்கட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெஸ்ட் போட்டா போட முடியாது. அதுல டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டுக்குள்ள உங்களால கொஸ்டினை முடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்க இது வரைக்கும் நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாவே இது ஃபவுண்டேஷன் தான். இதுல வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா கிளாரிட்டி ஆயிருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா எல்லா கான்செப்டையும் கிளியர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு, ஆனா இந்த ஸ்டேஜ்ல எப்பவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஷார்ட்கட்டை நோக்கி போகவே கூடாது. இதுல எதுலையுமே நீங்க ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. சரியா? ஸோ இதெல்லாம் பார்க்காம நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதை நீங்க ஒரு தடவை கான்செப்ட் ஓரியன்டா நீங்க படிச்சுட்டாலே போதும். திரும்ப திரும்ப உட்காந்து நான் ரிவைஸ் பண்ணும் சார், எனக்கு மறந்து போகுது சார், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை படிச்ச உடனே உங்க மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிடும். நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து சிஜிஎல்காக நான் படிச்ச விஷயங்கள் 90% மேல இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? எனக்கு அது மறந்து போகல. எனக்கு அதாவது ஒரு சில டேட்டாஸ் வந்து மறந்திருப்பேன். ஆனா கான்செப்ட் ஓரியன்டடா இப்ப எக்கனாமிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் எல்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் மறக்கல. எக்கனாமிக்ஸ்ல நீங்க எந்த இத நீங்க கான்செப்ட்டோட கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது பாயிண்ட், பெர்சன்டேஜ், டேட்டா இத வேணா நான் மறந்திருப்பேன். ஓகேங்களா? சோ கான்செப்ட்டா எனக்கு தெரியும். பாலிட்டியும் அதே போல தான். பாலிட்டி நான் கான்செப்ட் ஓரியன்டடா படிச்சதுனால எனக்கு பாலிட்டியும் கிளியரா தெரியும். கிளியரா? சோ அதே போல சயின்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஹிஸ்டரியில நான் கொஞ்சம் வீக் தான். ஓகேங்களா? ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரி நல்லா படிப்பேன். ஏன்ஷியன்ட், மிடிவல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால அத நான் சும்மா தான் படிப்பேன். புரியுதா உங்களுக்கு? சோ கான்செப்ட்டோட நீங்க ஒரு விஷயத்த படிக்கும்போது அது காலகாலத்துக்கும் உங்க மைண்ட்ல மறக்காம இருக்கும். சோ எப்போ நீங்க வந்து அத எப்ப தேவைப்பட்டாலும் அத நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால
தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நான் சொன்ன பாயிண்ட். ஓகேவா? சோ அடுத்தது இந்த மார்க் டெஸ்ட் வரீங்க இல்லையா? இந்த மார்க் டெஸ்ட் போடும்போது சோ இவ்வளவு விஷயம் நான் படிச்சுட்டேன் சார். இப்போ மார்க் டெஸ்ட் போடும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. சோ இந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு போடுறோம்? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மார்க் மார்க் டெஸ்ட் போட்டாதான் மார்க் டெஸ்ட் போட்டு படிக்கிறாங்க. அதாவது மார்க் டெஸ்ட் போட்டு அதுல இருக்கிற கொஸ்டினை படிக்கிறாங்களாம். அது மாதிரிலாம் படிச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. மார்க் டெஸ்ட்ங்கிறது எதுக்கு? டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின்ஸை உங்களால எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியணும். அதுல இருக்கக்கூடிய அதாவது வித்தவுட் டைம், உங்களுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கொடுக்காம ஒரு 25 கொஸ்டின் உங்க கையில கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் எடுத்துக்கோ. ஆனா என்ன, இந்த 25 கொஸ்டின் நீ கரெக்டா சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா முடியணும். அது முடியணுங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இந்த 3 ஸ்டேஜ்ல நீங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாம் எதுக்கு? இந்த மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்ப எனக்கு எந்த மார்க் டெஸ்ட் கொடுத்தாலும் என்னால 25 கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா இப்ப சிக்கல் என்ன, அந்த 15 நிமிஷத்துக்குள்ள என்னால 25 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட். அப்ப மார்க் டெஸ்ட்ங்கிறது எதுக்கான பிராக்டிஸ்? அந்த டைமை மேனேஜ் பண்றதுக்கான பிராக்டிஸ். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரியுதா? சோ இப்ப இந்த மார்க் டெஸ்ட் போடும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷார்ட் கட் படிக்க ஆரம்பிக்கணும். இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் ட்ரிக் படிப்போம். சோ அப்போ ஷார்ட் ட்ரிக் எப்படி படிக்கிறோம்? எனக்கு கான்செப்ட் தெரியும். எனக்கு கான்செப்ட் தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்செப்டை இன்னும் கூட நான் ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு எப்படி ஷார்ட் கட் யூஸ் பண்றது? அப்ப இந்த ஷார்ட் கட் வந்து பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்க வந்து கான்செப்ட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ட் கட்டை பார்க்கும்போது டேய் இதையாடா ஷார்ட் கட்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அவன் என்ன பண்ணிருப்பான், நம்ம கான்செப்ட்ல ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதி எழுதி பண்ணிருப்போம் இல்லையா? அதுல லாஸ்ட் ஸ்டெப்பை கொண்டு வந்து இங்க எழுதி வச்சிருப்பான். லாஸ்ட் ஸ்டெப் இப்படி போடு அப்படிமா. நம்ம இந்த வெறும் ஷார்ட்கட் மட்டும் படிச்சோன்னா இது ஏன் வந்ததுன்னே தெரியாது. சரி இவன் சொன்னான்னு சொல்லிட்டு போடுவோம். நாளைக்கு இந்த கொஸ்டின்ல லைட்டா ஏதோ மாத்தி மாடிஃபை பண்ணி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு போட தெரியாது. ஆனா நீங்க வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை தான் இங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ல லைட்டா மாடிஃபிகேஷன் இருந்தா கூட இந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்ப இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். எப்போ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா, கான்செப்ட் படிச்சுட்டு ஷார்ட்கட் படிச்சீங்க அப்படின்னா, கொஸ்டின்ல ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணி வேற வேற இடங்கள்ல அப்ளை பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டியை உங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். புரியுதா? சோ இப்போ மார்க் டெஸ்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து மினிமம் ஒரு 1.5 மந்தாவது நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் டெஸ்ட்டுக்காக செலவு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட் போட்டு படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நிறைய ட்ரிக்ஸ் கத்துக்க போறோம். ஸோ இப்போ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கத்தும் போது ஒரு 1.5 மாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டெஸ்ட் போட்டு ஓரளவு டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மார்க் டெஸ்ட் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் போடும் போதும் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர் ஃபார் ரிவ்யூ. ஸோ மார்க் டெஸ்ட் போட்டேன், மார்க்கை பார்த்தேன், ஓகே அடுத்த டெஸ்ட் போட்டேன், மார்க்கை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்டை ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு, அதுல எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கேன். ஸோ கரெக்டா போட்ட கொஸ்டின்ல எந்த சிக்கலும் இருக்க போறது இல்லை. ஸோ கரெக்டா போட்ட கொஸ்டினை ஃப்ளூக்ல அடிக்கக்கூடாது. மார்க் டெஸ்ட் போடும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மார்க் டெஸ்ட்ல எனக்கு மார்க் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட்ல போயிட்டு சும்மா ஃப்ளூக்ல அடிச்சிட்டு இருப்பான். ஓகே இது ஆன்சரா இருக்கும், இது ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு. மார்க் டெஸ்ட் போடும்போது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது 100% கரெக்டா தெரியுமோ அதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு, மைல்டா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கூட அதை விட்டுறணும். நான் 100% இது கரெக்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க மார்க் டெஸ்ட்ல டிக் பண்ணணும். அதர்வைஸ் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும். அப்பதான் அந்த ரிவ்யூ பண்ணும்போது உங்களால கரெக்டா பண்ண முடியும். நீங்க ஃப்ளூக்ல இந்த கொஸ்டினை கரெக்ட்னு சொல்லிட்டு டிக் அடிச்சிருப்பீங்க. ரிவ்யூ பண்ணும்போது இதான் கரெக்டா போட்டமே, பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். ஆனா அது ஃப்ளூக்ல போட்டதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணும். ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணும்போது எவ்வளவு கொஸ்டின் நமக்கு கரெக்டா இருக்கு, எவ்வளவு கொஸ்டின் தப்பா போட்டிருக்கோம். ஸோ தப்பா போட்ட கொஸ்டினை எடுத்து என்ன தப்பு பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணணும், கால்குலேஷன்ல தப்பு பண்ணனா, இல்லைன்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணனா, இல்லைன்னா ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணிருக்கேன், ஏதாவது கரெக்ட்னு கேட்டிருப்பா நான் இன்கரெக்டா போட்டு வச்சிருப்பேன். இல்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருப்பா நான் கரெக்டா போட்டு வச்சிருப்பேன். அப்ப இந்த இடத்துல நம்ம பண்றோம்னா ஸோ ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய விடுறீங்க அப்படின்னா அப்ப அந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க போல பார்க்கணும். அப்ப ஸ்கிப் பண்ணது ஏன் ஸ்கிப் பண்ண, இந்த கான்செப்டை நான் படிக்கவே இல்லையா, நான் படிச்ச சோர்ஸ்ல இந்த கான்செப்டே இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது எனக்கு கான்செப்ட் இருக்கு நான் மறந்துட்டேனா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்க ஒருவேளை நீங்க படிச்ச சோர்ஸ்ல அந்த கான்செப்டே இல்லை, அதனால இந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, சரி அது என்ன கான்செப்ட் அப்படிங்கறத நீங்க அப்ப கத்துக்கணும். அப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் கத்திருப்பீங்க. அது எல்லாமே மார்க் டெஸ்ட்டுக்குள்ள நீங்க எடுத்த சோர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சோர்ஸுமே 100% எல்லாம் கவர் பண்ணாது. எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நான் ஒரு சோர்ஸ் படிக்கணும் சார், இந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் எல்லா கொஸ்டின் வரணும், இதை தாண்டி கொஸ்டினே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாதிரி யோசிக்கிறீங்க. இது அந்த மாதிரி கிடையாது. நீங்க என்னதான் 100 சோர்ஸை படிச்சாலும் அந்த 100 சோர்ஸ்ல இல்லாத கொஸ்டின் கூட எக்ஸாம்ஸ்ல வரும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த மைண்ட் செட்டை முத கொண்டு வரணும். ஸோ ஸ்கூல் எக்ஸாம் மாதிரியே பார்க்க கூடாது. சார் இவர் படிச்சா இவர்கிட்ட இருந்தா சார் எல்லா கொஸ்டினும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது மேபி அந்த
எக்ஸாமுக்கு வந்திருக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே அது வரணும்னு சொல்லிட்டு கிடையாது. அது எல்லாமே வந்து நமக்கு ரேண்டமா நடந்த விஷயம். அத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா சோர்ஸுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லித் தராது. ஆனா, அந்த சோர்ஸ் என்ன சொல்லித் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும், அத நீங்க எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான ஒரு எபிலிட்டிய உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு அந்த சோர்ஸ் வந்து முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட சோர்ஸ தான் நீங்க ரெடி பண்ணிக்கணும். அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த சோர்ஸ் செலக்ஷன்ல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாவும் இருங்க. ஓகேவா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணும்போது இதுல நெறைய கான்செப்ட் மிஸ் ஆகும். ஸோ மேபி அது என்ன கான்செப்ட்ங்கிறத அப்போ அந்தந்த இடத்துல நம்ம பார்த்து அத புதுசு புதுசா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேர்ன் பண்ணிட்டே வருவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் நமக்கான எஸ்டிபிஎம்ஆர் ஸ்ட்ராட்டஜி. இத ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா இங்க ஒரு 6 மாசம், இதுக்கு மொத்தமா ஒரு 3 மாசம் கூட டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் ஒரு 9 மாசம். இந்த 9 மந்த் நீங்க ப்ராப்பரா செலவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த 9 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். புரியுதா? ஆனா இது பண்றதுக்கு இந்த 9 மாசத்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே தயார் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பொறுமை யார்கிட்டயுமே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அப்படிதான். ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க. இனிஷியலா நல்லா தான் போயிட்டு இருக்கும். இடையில அப்படியே மாறி இது பார்க்குறேன், அது பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. கடைசியில அவங்களும் அந்த மீதி இருக்கக்கூடிய 90% ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அந்த எக்ஸாம் கிளியர் ஆகாம கடைசியில ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல ஸ்டபனா நான் இத தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் எக்ஸாம கிளியர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்க கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்லலாம், சார் என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார். அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டான் சார். வெறும் 3 மாசம் தான் சார் படிச்சான். 3 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யாரு? வெறும் 0.00001% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சார் நான் ஸ்கூல் லெவல்ல படிக்க மாட்டேன் சார். அந்த அளவுக்கு நான் இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. ரேங்க்லாம் ரொம்ப கம்மியா தான் வாங்குவேன். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருவேன். எனக்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான்லாம் இந்த ஃபீல்டுல போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதுவும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 90%, 95% வாங்குனவங்களே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியாதவங்களே நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு மாரி ஒரு ஈகோ இருக்கும். நமக்கு தான் தெரியுமே. நமக்கு தான் போட்டுறலாமே. இது நமக்கு தெரியாததா ஈஸியான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு ஈகோல திரிவாங்க. ஸோ அந்த ஈகோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இன்டெலிஜென்ஸ் முக்கியமே கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ வீக்கான ஸ்டூடெண்ட்டா உங்களோட ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல்ல இருந்திருந்தாலும், இங்க இந்த ஃபீல்டுல ஆரம்பிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க நீங்க என்ன பண்றீங்க? இங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? இது அவ்வளவுமே ரொம்ப அப்படியே பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரண விஷயம். ஸ்கூல் லெவல்ல என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயம் தான். ஸோ ஸ்கூல் லெவல்ல இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ நம்மளோட அறிவு அவ்வளவுதான். ஏன்னா அந்த வயசுல நமக்கு அந்த அளவுக்கு நம்மளோட மூளைவெல்லாம் செயல்படாது. ஆனா இப்போ இந்த ஸ்டேஜ்ல அந்த விஷயத்த நீங்க படிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா என்ன? நம்மகிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அதுதான் ஆர்வம். நான் ஏதோ ஒண்ண கத்துக்க போறேன். ஏதோ ஒண்ண புரிஞ்சுக்க போறேன். ஏதோ ஒரு விஷயத்த புதுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறேங்கிற ஒரு ஆர்வத்த மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மொத்த காம்படிட்டிவ் ஃபீல்டுல நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பாரமாவே தெரியாது. எல்லாரும் என்னன்னா இத ஒரு கஷ்டமா பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளவு விஷயம் இருக்கு. இவ்வளவு படிக்கணுமா அந்த வேலைக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு இத ஒரு கஷ்டமா பார்க்குறாங்க. ஒண்ணுமே இது வந்து கஷ்டமே இல்லங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப அந்த விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும்போது எவ்வளவு கியூரியாசிட்டி வேணும். அப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போவாவது பரவால்ல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் YouTubeல அந்த அளவுக்குலாம் பெருசா சோர்ஸஸ் எல்லாம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, நான் நெறைய விஷயங்கள் புக்ஸ் எடுத்து பார்ப்போம். என்சிஇஆர்டி புக்கு, வேற ஏதாவது முக்கியமா அந்த கேட்டுக்கான சோர்ஸஸ் நெறைய புக் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து நெறைய புது புது கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துக்குவேன். ஏன்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. சரி ஓகே. இது வந்து நம்ம என்னன்னு கத்துக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க இப்படி சொல்லி தராங்களா? அப்ப இத வித்தியாசமா சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நானா நெறைய யோசிப்பேன். அப்ப இந்த மாரி யோசிக்கிறது மூலமா கண்டிப்பா உங்களால இதுல மாஸ்டர் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்ட கொண்டு வாங்க. ஸோ மைண்ட் செட்டுங்கிறது அது எப்பவுமே வந்து எல்லாருக்குமே கரெக்ட்டா வரமாட்டுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே உடனே போணும், உடனே எக்ஸாம் எழுதணும், டக்குன்னு பாஸ் ஆகணும், வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க வந்து எக்ஸாம் எழுதி வேலை வாங்கணும்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கான பிரிப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பிரிப்பரேஷன் நீங்க கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான், அங்க ஃபீல்டுல போயிட்டு நீங்க வின் பண்ண முடியும். ஸோ ஒண்ணுமே இல்லங்க. ஒரு நார்மலா ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட் மேட்ச்ல கிரவுண்டுக்குள்ள ஒரு பேட்ஸ்மேன் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன உடனே அப்படியே வந்தாரு, அப்படியே டக்குன்னு உள்ள போய் இறக்கி விட்டாங்களான்லாம் கிடையாது. அந்த ஃபீல்டுக்குள்ள போய் பேட்ஸ்மேனா இறங்கி பேட்ட புடிச்சு நிக்கிறதுக்கு முன்னாடி அவரு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாரு. எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும்.
புரியுதா? அதே மாதிரி நம்ம நார்மலா ரேண்டமா பாக்குற பீப்புள்லாம் எப்படி நினைக்கிறோம்னா சும்மா வந்தாங்க எழுதுனாங்க பாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறோம். கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு இருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கா பொறுமையும், அந்த உழைப்பு பொறுமை இது ரெண்டும் இருந்ததுனால தான் அவங்க இன்னைக்கு வேலை வாங்கி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த உழைப்பு பொறுமை ரெண்டையுமே நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 2027ல உங்களாலையும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஸோ ஒரு தடவை கவர்மெண்ட் ஜாப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்த ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட வருது. நிறைய பேர் கேட்குறாங்க சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார். இது மாதிரி நான் 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் இதே கேள்வியை தான் நான் கேட்குறேன். அப்போ கேள்வி கேட்கும்போது அப்போ அதிலே தெரியுது அவங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியே தப்பா இருக்கு. அவங்க தப்பான வழியில போறாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ அந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அப்போ இது எல்லாருக்குமே சொல்லணும். ஸோ இது மாதிரி தெரியாம நிறைய பேர் வந்து தேவையில்லாம நிறைய அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய சும்மா கண்ட வீடியோ ஏன்னா எல்லா எக்ஸாம் கால் ஃபார் ஆன பிறகு உடனே போட்டு வந்துருவாங்க. இது மாதிரி புது எக்ஸாம் வந்திருக்குது. அது எல்லாமே என்னது இந்த மாதிரி ஒரு சேனல்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த எல்லா எக்ஸாம் நோட்டிபிகேஷன்லயும் பாருங்களேன் இன்க்ளூடிங் நம்ம சேனலையும் சேர்த்துதான் எல்லா சேனலுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக தான் அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷனே அவங்க கொடுக்குறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்துல எல்லா விஷயமுமே வந்து மணி மைண்டட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எதுவுமே சர்வீஸ் மைண்டட் கிடையாது. எல்லாமே மணி மைண்டட் தான். ஏன்னா நான் எல்லாருமே அப்படித்தான். இப்ப நீங்க கூட உட்கார்ந்து இப்போ விழுந்து படிக்கிறது எதுக்கு? ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே மணி மைண்டடா இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஏங்கிறத முதல்ல யோசிக்க கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சும்மா சொல்றாங்க இப்போ இவ்வளவு வீடியோ வருது எதுக்கு இவ்வளவு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸை புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எல்லாத்தையுமே உங்களோட காமன் சென்ஸ்ல யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும். சும்மா இவன் கொடுக்குற ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணா பாஸ் ஆயிடலாம், இவன் கொடுக்குற ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம், எவன் ஸ்டடி பிளான் கொடுப்பான், எவன் வந்து 30 டேக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பான், எவன் வந்து இந்த டாபிக் படிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிச்சு ஷெட்யூல் போட்டு தருவான்னு சொல்லிட்டு அடுத்தவனை நம்பியே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யூடியூப்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணுமே தவிர அவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மண்டையில போட்டு உங்களை நீங்களே டம்ப் பண்ணி தேவையில்லாம உங்களை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா 2027ல உங்களை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா பார்க்கலாம். தேங்க்யூ.